நறுமலர் தீபம் வலையொலி ஆசிரியர் சொந்தங்களே, நம்மளுடைய ஆசிரியர் சொந்தங்கள் தற்பொழுது ரொம்ப சீரியஸாக படிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு சின்ன இடையூறு, அடிக்கடி தேர்வு தள்ளி போகுமா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த கேள்வியை இப்பொழுது நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது என்பது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். ஏனென்று சொன்னால், அது அரசை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இப்பொழுது குரல் எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு அவசரமாக தேர்வு நடத்த வேண்டும், ஒரு சில காலம் படிப்பவர்களுக்கு கொடுத்தால்தான் என்ன அப்படின்னு எல்லோருமே கேட்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அரசை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஏதோ ஒரு வகையில் செவிசாய்க்காமல் இருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்றத நம்ம அநேகமாக இன்னும் 1-2 நாட்களுக்குள்ளாக நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அதை முழுமையாக நீங்கள் நம்பாமல், அது தேர்வு நாளைக்கு நடந்தாலும், நாளை மறுநாள் நடந்தாலும், அல்லது அடுத்த மாதம் நடந்தாலும், 2 மாதங்கள் கழித்து நடந்தாலும் நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். சில ஆசிரியர் சொந்தங்கள் ரொம்ப அர்ப்பணிப்போட வழக்கெல்லாம் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாமளும் ஊக்கம் கொடுத்துருக்குறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் கூட போராடுகிறவர்கள் கூட நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால், கொஞ்சம் படித்து விட்டு இதர நேரத்தில் மட்டும் போராடுங்கள், கிடைக்கக்கூடிய சொற்ப நேரத்தில் மட்டும் போராடுங்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏனென்று சொன்னால், வாராது வந்தது போல இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு ஒரு முறை, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த வாய்ப்பு கிடைக்குது. அப்படி கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, அடுத்து இன்னும் ஒரு 3 ஆண்டு காலம், குறைஞ்சபட்சம் 2 ஆண்டு காலம் நாம் மீண்டும் இந்த வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டும். அதனால தான் இந்த நேரத்தை வீணாக்க வேண்டாம். சரியாக திட்டமிட்டு இந்த சமயத்தில் எப்படி படிக்க வேண்டும், என்ன படிக்க வேண்டும், கடந்த காலகட்டங்களில் என்ன தவறுகளை செய்திருக்கிறோம், அந்த தவறுகளிலிருந்து எப்படி விடுபடுவது, அதிகமான தேர்வு எழுதாமல் போனதால் நாம் வெற்றி பாதிக்கப்பட்டதா, சரியாக புரிதல் இல்லாமல் படித்ததால் வெற்றி பாதிக்கப்பட்டதா, அல்லது இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய வினாத்தாள்களை பார்க்காமல் விட்டதால் நம்மளுடைய வெற்றி பாதிக்கப்பட்டதா என்பதை அனலைஸ் செய்து எதிலிருந்து நாம் இந்த அரசு பணியிலிருந்து நழுவி கொண்டிருக்கிறோம் என்பதை கண்டறிந்து ஒரு புரிதலோடு தொடங்குங்கள். இந்த போராட்டம் நியாயமானதான், அவர்கள் போராடுகிறார்கள், நல்ல விஷயம்தான். அதில் உங்களுடைய ஒரு பார்வை இருக்கட்டும், அதில் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் உங்களுடைய படிப்பை இடையிலே விட்டுவிட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய அன்பான ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.